பூமிக்கு பாரமா சோத்துக்கு தண்டமா தமிழகத்துல பல பேர் இருக்காங்க. அதுல திமுக காரங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன, 40 எம்பி நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அதுல ஒரு எம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, தேனி மாவட்டத்துல ஒரு பூமி பூஜைக்காக வந்த அந்த எம்பி பொதுமக்கள் வழிமறிச்சு அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அவரு ஒன்று பதில் சொல்லணும், இல்லை அந்த சொல்ல வர விஷயத்த முழுமையாக கேட்கணும். அதை விட்டுப்புட்டு அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் கேள்வி கேட்க வந்த பொதுமக்களை தாக்க முற்படுறது எந்த விதத்தில் நியாயம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்படி மக்களே அடிக்க வர்றது நியாயமா? கேள்வி கேட்டா ஒன்று பதில் சொல்லணும், இல்லை அந்த மக்கள் சொல்ல வர்ற விஷயத்த முழுமையாவது கேட்கணும். அதை விட்டுப்புட்டு நீ எங்கேயோ கிளம்புறங்கிற அவசரத்தில் மக்களை கேள்வி கேட்க விடாம நீ அடிக்க போது எந்த விதத்தில் நியாயம்? இதுல இன்னொரு பக்கம் நம்ம ஸ்னேக் பாபு வேற கிளம்பி வந்துருவாப்ல. ஏன்னா பாரத் மாதா கி ஜெயின் கோஷம் போட்டா இவருக்குலாம் வயிற்றுச்சு பிடிச்சிரும். ஏன்னு பார்த்தோம்னா தேச விரோதிக்கு மட்டும்தான் பாரத் மாதா கி ஜெயின் கோஷம் போட்டா வயிறு எறியும். இந்த திமுக காரங்களுக்கெல்லாம் வயிறு எறியுது அப்படின்னா அப்ப திமுக இருக்கிறவங்கலாம் யாரு, தேச விரோதியா? சொல்ல போனா உண்மைன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தா திமுக காரங்க கூட்டு வச்சிருக்கவங்களாம் யார் யாரு? ஒன்று போதை பொருள் விற்கிறவன், இன்னொன்று கஞ்சா கடத்துறவன், பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு விற்கிறவன், அப்புறம் கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிறவன், ஊரெல்லாம் பஞ்சாயத்து பண்றவன், இப்படி இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்ப திமுக காரன்லாம் யாரு, தேச விரோதி தானே?